அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில இந்த பிறப்பின் அடிப்படையில இந்த பிறவியிலேயோ இந்த ஜென்மத்திலேயோ உங்களால உங்கள் ராசிப்படி கோடீஸ்வரனாக முடியுமா முடியாதா, அதை பத்தி தான் இந்த வீடியோல மிக தெளிவா நம்ம பேச போறோம். எல்லாரும் குறைவா பேசுங்க அப்படின்னு சொல்றீங்க, சில பேர் திட்டுறீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா சொல்லணும். ஏன்னா உங்கள் அவசரத்துக்கு இங்க நம்ம டக்குன்னு முடிக்க முடியாது. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்க எல்லாம் நினைக்கிறது மாதிரி கடல் அளவு பெருசு இல்ல, பிரபஞ்ச அளவு பெருசு. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு இருக்கு. அதிலே ஒரு துளி அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் எப்பொழுதுமே தெளிவா விரிவா தான் சொல்லுவேன். உங்களால முடிஞ்சா இப்ப பார்க்கலாம், முடியல அப்படின்னா எப்ப வேணாலும் பார்க்கலாம். இந்த வீடியோ இந்த சேனல்ல எப்பொழுதுமே இருக்கும். உங்களால முடியும் போது பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க கோடீஸ்வரனா ஆவீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சேனலை எப்பொழுதுமே தொடர்றீங்க அப்படின்னா அடிச்சு சொல்லுவேன், ஒரு வருஷத்திலேயோ 2 வருஷத்திலேயோ மிகப்பெரிய கோடீஸ்வரனாகி உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு அந்தஸ்து, புகழ், செல்வம், ஒரு நல்ல குடும்பம் இதெல்லாம் அடைவீங்க அப்படின்னு 100% தெளிவா நான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பாத்துடலாம். இது ஒரு விளம்பரம் தான். ஏன்னா இன்னைக்கு கலப்படம் இல்லாத பொருளும் கெமிக்கல் கலக்காத பொருளும் உலகத்திலே இல்ல. ஆனா அப்படி ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியம் தான். அப்படி ஒரு பொருள் கலப்படம் இல்லாம தரமான கெமிக்கல் கலக்காத பொருள் இவங்கள்ட்ட இருக்கு. குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க, வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது சுத்தமான நெய், செக்குல ஆட்டின தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய். பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. அந்த பஞ்சதீப எண்ணெய் சிவனுடைய அருள் பெற்ற பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், கோமியம், சாணம் இதிலிருந்து தயாரிக்கப்பட்ட பஞ்சகவ்ய பொருட்கள், விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இது இவங்கள்ட்ட கிடைக்குது. அது மட்டும் இல்ல, பச்சரிசி கோலம் மாவு. இந்த காலத்துல நம்ம பச்சரிசி மாவால கோலம் போட்டதே இல்ல. இவங்க உங்களுக்கு எளிமையா இருக்கணும் அப்படின்னு பச்சரிசி கோலமாவு கட்டி பவுடர் அவங்க 9 வகையான பூஜை பொருட்களை கலந்து கொடுக்கறாங்க. மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அது. அது மட்டும் இல்ல, பச்சை கற்பூரம், தீப கற்பூரம், விபூதி, குங்குமம் இதெல்லாமே தரமா அவங்கள்ட்ட இருக்கு. அதோட உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான தானியங்களை வச்சு, மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள், மசாலா, ஊறுகாய், எண்ணெய் வகைகள், செக்குல ஆட்டின எண்ணெய், அதுபோல உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க புதுசா தயாரிச்சிருக்காங்க. உண்மையா உங்களுக்கு எந்த ஒரு நோயா இருந்தாலும் இந்த பொருட்கள் போதும். நீங்க வேணா பாருங்க. வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட், வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் பவுடர். அப்புறம் இன்னொரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் சுகர் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கான பொருள் இப்ப தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கெமிக்கல் இல்லாத தரமான சுத்தமான பொருட்கள் இவங்க நேர்மையா தயாரிச்சிட்டு இருக்காங்க. பயன்படுத்திட்டு நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல இது மாதிரியான பொருட்கள் அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்குங்க. 60 வகையான பொருட்கள் இன்னைக்கு தயாரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துல 100 பொருட்கள் தயாரிக்கிறதா இவங்களுடைய பிளான் இருக்கு. இவங்க கூட நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்பிக்கையோட வாங்கி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, இந்த டாபிக் நம்ம கோடீஸ்வரன் ஆவது எப்படி, அதை பத்தி நம்ம பேச போறோம். இவங்க கூட ஜாயின் பண்றீங்க, ரீசேல்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் கோடீஸ்வரன் ஆக முடியும். ஏன்னா இவங்க கொடுக்கிற அந்த பொருள்ல 10% இருந்து 20% வரைக்கும் லாபம் கிடைக்குது. வாங்கி ரீசேல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்களாலையும் கோடீஸ்வரனாக முடியும். ஏன்னா இன்னைக்கு 60 பொருட்கள் அப்படிங்கிறது நாளைக்கு 100 பொருள் ஆகலாம், 200 பொருட்கள் ஆகலாம். ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் ஒரு நேரத்துல கோடீஸ்வரனா ஆவீங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எதுக்காக போராடுறோம்? பிறந்ததிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும், கோடீஸ்வரன் ஆகணும், செல்வத்தை சேர்க்கணும், பிள்ளைங்களை நல்லா வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும், அப்படிதான். ஆனா அதே நேரத்துல முறையான உழைப்பாலும் புதிய சிந்தனையாலும் எதுல நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும்? தொழில் மூலியமா தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். சிந்திச்சு செயல்பட்டு கடினமான உழைப்பு உழைச்சோம் அப்படின்னா தொழில் மூலியமா கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனா அதே நேரத்துல நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டா அப்படிங்கிறது நம்ம தலையில இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நல்ல நேரமும் இருக்கு, கெட்ட நேரமும் இருக்கு. ஆனா வாய்ப்புகளை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு நேரத்துல கோடீஸ்வர யோகத்தை அடைவார்கள். பயன்படுத்த தவறியவர்கள் பல பிரச்சனைகளை சிக்கிறதும், அடுத்தவங்களை குறை சொல்றதும், இந்த சமுதாயத்துல மானம் மரியாதை இழந்து, கௌரவம் இழந்து எங்கேயோ ஒரு மூலையில வாழ்க்கையை நடத்துறதும் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. எடுத்துக்காட்டா இப்ப நம்ம பல படத்துல பார்த்திருக்கோம். எளிமையா இருக்கிற ஹீரோ திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடுவார். பல பேரை பார்த்திருக்கோம், குடிசையில இருந்தவங்க கோட்டைக்கு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம்
ஜோதிடம் தான். ஏன்னா நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கணும். அப்ப எல்லாராலையும் முயற்சி செய்ய முடியும், எல்லாராலையும் உழைக்க முடியும். ஆனா எந்த நேரத்துல நம்ம உழைச்சோம், எந்த நேரத்துல எதுக்கு முயற்சி பண்றோம், அதை பொறுத்து நம்முடைய முன்னேற்றம் அமையும். அப்ப சரியான நேரத்துல ஜோதிடத்தை பார்த்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஆனா அதே நேரத்துல அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறது, ஏங்கிறது, அல்லது அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்களே, இவெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டானே அப்படின்னு கோவப்படுறது, இதெல்லாம் வாழ்க்கையில கண்டிப்பா கீழ்நிலைக்கு தான் நம்மளை கொண்டு வரும். அடுத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறதும் பொறாமப்படுறதும் நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்ப எந்த துறையில உங்கள் ராசிப்படி நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா கோடீஸ்வரராக முடியும் அப்படிங்கறது முதல்ல நம்ம பார்க்கணும். அப்ப ஜாதகத்துல முறையா நம்ம பார்க்கறோம் அப்படின்னா முதல்ல நல்ல முடிவு எடுப்போம். அப்புறம் தோல்விகள் எப்ப வரும், யாரால வரும், எப்படி வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தவிர்த்துருவோம். அப்புறம் கோடீஸ்வர யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், புதாத்திய யோகம், ராஜ யோகம் இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். முக்கியமா நம்முடைய தசை புத்தி இந்த காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில யோகங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதனால மிகப்பெரிய பணக்காரரா நம்மளால ஆக முடியலனாலும் நம்முடைய உழைப்பை சரியான முறையில பயன்படுத்துறோம், உழைக்கிற காசை சரியான வழியில சேமிச்சு ஒரு முதலீடா போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். கோடீஸ்வரன் ஆவறதுக்கு மிக முக்கியமா எழுத்துமா தேவை ஆசை. எல்லாரும் சொல்லுவாங்க ஆசைப்படாத, பேராசைப்படாத, அளவுக்கு மீறி ஆசைப்படுறது அமிர்தத்துக்கு நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இங்க கோடீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தரும் பேராசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு கோடீஸ்வரரா இருக்காங்க. ஒரு பணத்து மேலையும் செல்வத்து மேலையும் புகழ் மேலையும் மோகம் கொண்டால் மட்டும்தான் இங்க உங்களால இந்த பூமியில மிகப்பெரிய இடத்தை தக்க வைக்க முடியும். அதனால கண்டிப்பா முதல் விஷயமா இதை எடுத்துக்கங்க. முதல்ல பேராசைப்படுங்க, பேராசைப்படுறதுக்கு கத்துக்குங்க. அந்த பேராசையை, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நேர்மையா அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க கோடீஸ்வரர் தான். அதனால கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க முடியுமா, முடியாதா? உங்க வாழ்நாள்ல உங்களுடைய கிரக அமைப்புப்படி, ராசி அமைப்புப்படி பணக்காரங்களா ஆவீங்களா, ஆக மாட்டீங்களா? தவறு செஞ்சவங்களை கூட தன்னுடைய அன்பால பேச்சாற்றலால திருத்தி விடக்கூடிய இயல்பு உங்களுக்கு பொதுவாகவே உண்டு. தன்னை தாழ்த்தி கொண்டாவது அடுத்தவங்களை உயர்த்தக்கூடிய குணம் உண்டு. அதாவது இந்த உலகத்துல அன்பை தவிர வேற எதுவும் உயர்ந்தது இல்லை அப்படிங்கிற கொள்கை உங்களுக்கு உண்டு. அடுத்தவங்களை எதுக்கணும், கஷ்டப்படுத்தணும், ஒருத்தவங்களுக்கு எதிரியா இருக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது. உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க, அதாவது மனுஷன் இறந்தா 6 அடி இடம் கூட சொந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டு பொதுவாகவே. அதனாலதான் உங்களை தாழ்த்தி கொண்டாவது அடுத்தவங்களை உயர்த்தக்கூடிய எண்ணம். ஏன்னா சந்தோஷமா இருக்கட்டும், வாழ்ற வாழ்க்கையில வாழ்ற வரைக்குமாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அன்பு கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள்கிட்ட இருக்கிற அச்சம் கூச்சம், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பொதுவாகவே இருக்கும். எதையுமே கூர்ந்து கவனிப்பீங்க, ஞாபக சக்தி அபரிதமா உண்டு, இயற்கையான அழகு உங்கள்கிட்ட இருக்கும், பேச்சுல ஒரு அழகு, நடையில ஒரு நல்லினம். நீங்க கோவப்படும் போது கூட ஒரு அழகு இருக்கும், அழகா கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கன்னிராசி நண்பர்கள் தோழிகள்கிட்ட தான் அந்த அழகு. அப்ப உங்களால முடியுமா இந்த கோடீஸ்வரனாக முடியுமா அப்படின்னா நம்ம பார்க்க போற முக்கியமான ராசி கட்டத்துல, உங்களுடைய ராசி கட்டத்துல 2ஆம் வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானம். ஏன்னா பணம் உங்களுக்கு எப்படி வரும், குடும்பம் எப்படி உங்களுக்கு ஒத்துழைக்கும், உங்களுடைய வார்த்தைகள் எப்படி பணத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். முயற்சி இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. கருவுல உருவாகிற அந்த நிமிடம் முதல் கடைசி காலகட்டம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம முயற்சி பண்ணி ஆகணும். அந்த முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை சொல்லக்கூடிய இடம் 3ஆவது இடம். அடுத்தது 10ஆவது இடம். எதனால நம்ம சம்பாதிக்க போறோம், என்ன தொழில் செஞ்சு சம்பாதிக்க போறோம். அடுத்தது 11ஆம் வீடு. எதனால நமக்கு லாபம் கிடைக்கும். இதுதான முக்கியம். வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அதை சொல்லக்கூடிய வீடு 11ஆம் வீடு. அப்ப இந்த 4 வீடுகளும் கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எதை சொல்ல போகிறது, உங்களால பணக்காரன் ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படின்னு எப்படி சொல்ல போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்குவோம். இப்ப 2ஆம் வீடு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன். மனசுல தோன்றக்கூடிய உணர்ச்சிகளை, ஆசைகளை சொல்லக்கூடியவர் சந்திரன். பொதுவாவே புத்திக்கு அதிபதி புதன் அப்படின்னா மனசுக்கு அதிபதி சந்திரன். அதனால புத்தியையும் மனசையும் நீங்க ஒருநிலைப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா புத்தியை நல்ல வழியில செலுத்தலாம், தீய வழியிலையும் செலுத்தலாம். நல்ல வழியில செலுத்தும் போது
மிகப்பெரிய நன்மையும், தீய வழியில செலுத்தும் போது மிகப்பெரிய தீமையும் கிடைக்கும் அப்படிங்கிறது உலக நியதி. இது உங்களுக்கு தெரியும். அது அப்படியே தான் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வழியில் உங்கள் புத்தியை செலுத்துறீங்களோ, உங்களது அறிவை செலுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம். இரண்டாம் வீடு சொல்லக்கூடியதும் அதுதான். உங்களது வார்த்தைகள், நீங்கள் எது பேசினாலும் அது பணமாக கொட்டும். அதுதான் உங்களது அதிர்ஷ்டம். ஏன்னா புதன் அங்கே உச்சம் பெறுகிறார், ஆட்சியும் பெறுகிறார். நீங்கள் எது பேசினாலும் புத்திசாலித்தனமாக பேசுவீங்க, அடுத்தவங்க மிரளுவாங்க. அதுல ஒரு உண்மை இருக்கும், அதுல ஒரு தெளிவு இருக்கும், அதுல ஒரு அறிவு இருக்கும். எல்லாரும் வியக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு. கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பொறுமைசாலி. பூமாதேவி மாதிரி ரொம்ப பொறுமையா இருப்பீங்க. ஆனால் அறிவிலும் செயலிலும் அணுகுண்டு மாதிரி ரொம்ப புத்தி கூர்மையோட செயல்படக்கூடியவர்கள். அதனால அந்த இரண்டாம் வீடு தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிறது உங்களது வார்த்தையாலேயே பல கோடிகளை சம்பாதிக்கலாம். ஏன்னா ஒன்றுக்குடையவர் தான் 10க்கு உடையவராகவும் வருகிறார். இது எல்லாருக்கும் கிடைக்காத பாக்கியம். அதனால புதன் பகவான் சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு. அதே போல எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னா அந்த கம்பெனி மிகப்பெரிய வெற்றியை அடையும். அந்த வேலையில உங்களுக்கு சுதந்திரம் இருக்கணும், உங்களை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி எங்க தொழில் வேலை இருக்கு, கம்பெனி இருக்கு அப்படி தேடி போகணும். அது மாதிரி இடத்துல நீங்க நிலைச்சு உங்களது திறமைய வெளிப்படுத்தணும். ஏன்னா அங்க திறமைக்கு அதிக இடத்துல வாய்ப்பு கிடைக்காது. பக்கத்துல இருக்கிறவங்களே நமக்கு குழிபறிப்பாங்க, நம்மளை அடக்கி ஆளுவாங்க. நம்மளுடைய திறமை வெளிப்படக்கூடாது அப்படின்னு செயல்படுவாங்க. உங்களுடைய திறமை வெளிவரணும்னா அது பெரிய குதிரைக்கு கொம்பு முளைக்கிறது மாதிரி. அவ்வளவு சீக்கிரம் உங்க திறமையை வெளிப்படுத்த முடியாது. தடைகள் அதிகமா இருக்கும், பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், கூட இருக்கிறவங்க அழுத்துறவங்க அதிகமா இருப்பாங்க. அப்ப உங்க திறமைக்கு ஏற்ற வேலை கிடைச்சது, அங்க சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா உங்களாலேயும் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். அதுபோல இரண்டாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு உடையவர் தான் 9க்கு உடையவர் சுக்கிரன். பாருங்க, புதனும் உங்கள் அதிபதி அப்படின்னா 10ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன், இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சுக்கிரன். அதனால தனம் வாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப குடும்பம் கொடுத்து வச்ச குடும்பம். உங்களால நல்லா சம்பாதிப்பீங்க, குடும்பத்தை பாதுகாப்பீங்க, அவங்க என்ன கேட்டாங்களோ அதை வாங்கி கொடுப்பீங்க. அதே போல பூர்வீக இடத்தை சொல்லக்கூடிய 9வது இடம்ங்கிறது சுக்கிரன் ஆளக்கூடிய இடமாக வருது. திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்துக்கு அப்புறம் ஒருபடி மேல முன்னேறுவீங்க. இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் உங்களால முன்னேறத்துக்கு தடைகள் அதிகமா இருக்கும், பிரச்சனை இருக்கும், முன்னேற முடியாத சூழ்நிலை இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அந்தஸ்தையும் உயர்வையும் வேலையோ தொழிலையோ எடுப்பீங்க. வாக்கு பலம் அபரிதமா இருக்கும். யாருக்காவது அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, பேச்சால தான் உங்களுக்கு தொழில், வாக்கால தான் பண வரவு. அதே போல தந்தை வழியில நல்ல ஆதாயம் இருக்கு. பணம் கம்மியா கிடைச்சாலும் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்வீங்க. அதனால உங்களால வாழ்க்கையில கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலைக்காரவங்க கொடுத்து வச்சவங்க, உங்களால நல்ல வருமானம் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி. உற்சாகமா பேசுவீங்க, உற்சாகமா பழகுவீங்க, உங்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கும். எப்படாப்பா உங்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உறவுகள், நண்பர்கள். அப்படி அதனால உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் கூட ஒரு பலமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு ரொம்ப அறிவுபூர்வமா பேசுவீங்க. அதனால இரண்டாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தடையும் உங்களது முன்னேற்றத்துக்கு இல்லை, கோடீஸ்வர யோகத்துக்கு இல்லை. மூன்றாவது இடத்தை பார்த்தோம் அப்படின்னா முயற்சி ஸ்தானம். முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுபோல எதையுமே அடையணும் அப்படின்னா முயற்சி ரொம்ப முக்கியம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது ஏன் சொல்லியிருக்காங்க? தெய்வம் தான் உலகமே. தெய்வம் இல்லாம ஒரு அணுவும் இங்க அசையாது. ஆனாலும் அதை விட சிறந்தது முயற்சி. அது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடவுள் நம்ம கண்ணு முன்னாடி தெரிய மாட்டாரு, பார்க்க முடியாது, வெளி காட்ட மாட்டாரு நம்ம கண்ணுக்கு. ஆனா கடவுளே முயற்சியாக வரும்போது அந்த முயற்சியை நம்ம செயல்படுத்தினாதான் நம்மளால முன்னேற முடியும். முயற்சி கூட கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தாதான் முயற்சி பண்ணுவோம். ஒவ்வொரு முயற்சியுமே ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. கோடி கோடியா லாட்டரியில் பணம் விழுது, இல்லை ஒரு இடத்துல புதையல் கிடைக்குது, இல்லை உங்களுக்கு பூர்வீக சொத்து மூலியமா பணம் வந்துருச்சு, வீட்டிலே காலை ஆட்டிக்கிட்டு படுத்திருந்தா பணம் வந்துருமா? போய் லாட்டரி சீட்டு வாங்கணும், அல்லது புதையல் எங்க இருக்கு அந்த இடத்துல பறிக்கணும், அல்லது பூர்வீக சொத்தால பணம் கிடைக்குதா அது எங்க, யாரை பார்க்கணும், எந்த அரசு அதிகாரியை பார்க்கணும், அல்லது எந்த உறவை பார்க்கணும். இப்படி முயற்சிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு. முயற்சி ரொம்ப முக்கியம். அப்ப உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறார். ரொம்ப பிடிவாதக்காரர்களாக இருப்பீங்க. போராடுறதுக்கு முயற்சி பண்றதுக்கு தயங்கவே மாட்டீங்க. வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா எத்தனை தோல்விகள் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஒரு சாதனைக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பணத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வேணாலும் முயற்சி பண்ணக்கூடிய நண்பர்கள், தோழிகள். கண்டிப்பா செவ்வாய் அங்க இருக்கிறதுனால, 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களது முயற்சினால
புகழ் அடைவீங்க. ஆனா அதே நேரத்துல 3 குடையவரே 8 குடையவராக இருக்கிறதுனால செவ்வாய் திருமணத்துக்கு அப்புறம் தான் உயர்வு அப்படின்னு சொல்ல வருது. 3ஆம் வீடு செவ்வாயினுடைய சொந்த வீடாக இருந்து அங்க செவ்வாய் ஆட்சி பெறும்போது பிரச்சனைகள் வராது, எதிரிகள் அடங்குவாங்க. தானாவே தொழில இருக்கிற பயம் போயிடும். ஒரு எதிரி உங்களுக்கு உருவாகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும், இவங்க சாதாரண ஆள் இல்லை, இவங்ககிட்ட மோதக்கூடாது, மோதுனா தோல்வி நமக்குத்தான், ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு விலகிடுவாங்க. எதிரிகளே இல்லாத ஒரு ராசி. எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு எதிரி இருக்காது அப்படின்னு சொல்ல வரேன். ஆனால் அதே நேரத்தில் எதிரி யார் அப்படின்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம். அவங்க ரொம்ப வலிமையாக இருப்பாங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. அவங்க கிட்ட பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கிட்டு அல்லது ஒரு பயன் அடையணும் அப்படின்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு எதிரியாக அவர்களே இருப்பார்கள் சில நேரங்களில். அதனால் எப்பொழுதுமே பேசும்போதோ செயல்படும் போதோ முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அதுபோல சகோதர சகோதரிகள்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. சில நேரத்தில் உங்களது முயற்சிக்கு தடையாக கூட அவங்க இருக்கலாம். அதுபோல 3ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால டென்ஷனாகவே இருப்பீங்க. குறைச்சிக்கிறது நல்லது. பேச்சில் ஒரு அதிகாரம் தெரியும். அண்ணன் தம்பிக்கிட்டீங்களா, அண்ணன் தம்பிக்கிட்டலாம் ஒரு அதிகாரமாக பேசுவீங்க. ஆனால் அவங்களும் ஈடு கொடுத்து பேசுவாங்க. அதுதாங்க பிரச்சனை. ஏன்னா அவங்க வீடு 3ஆவது வீடு, செவ்வாய் பகவான் இருக்கிறார். போர்க்குணம் கொண்டவர், எதுக்குமே அஞ்சாதவர்கள். அதனால முயற்சி செய்யும் போது எச்சரிக்கையோட முயற்சி செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்தது 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் செய்யலாம்? கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் தெரியாத கலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதிலும் கலைத்துறை மேல அதிக ஆர்வம், காதல், காமம் கொண்டிருப்பீர்கள். கலைத்துறை மேல காம ஆசை உங்களுக்கு உண்டு. வெறித்தனமான வேட்கை இருக்கும் கலைத்துறை மேல. அதுபோல ஒரு துறையோட நிறுத்திக்க மாட்டீங்க. 2, 3 வேலை தொழில் அப்படி செய்யக்கூடியவர்கள். அதில் வெற்றியும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா. அதுபோல் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆசிரியர் பணி, பொறியியல், வல்லுநர் பணி, அயல்நாட்டு வேலை, தொழில், தூதர், அப்புறம் வழக்கறிஞர், அக்கவுண்ட்ஸ் பார்க்கறது, எழுத்துத்துறை, கதை, கவிதை, சினிமா துறையில் கொடி கட்டி பறக்கலாம். கண்டிப்பாக சினிமா காசு உங்களுக்கு தனமாக வரும். ஏன்னா 2ஆம் வீடு சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இடம். ஆடம்பரமான துறை எதெல்லாம் இருக்கோ, கலைத்துறையோ அல்லது பேங்கு, இப்படி ஆடம்பரத்தை சொல்லக்கூடிய துறை எதுவோ அந்த துறையிலிருந்து உங்களுக்கு பணம் வரும், தனம் வரும். அப்ப சினிமா, நடனம், நாடகம், ஓவியம் இப்படிலாம் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால அடைய முடியும். அந்த கலை நுட்பம் இருக்கு, திறமை இருக்கு உங்களுக்கு. எப்பொழுதுமே ஒரு வேலையோ தொழிலோ ஓயாத ஈடுபட்டு புகழை அடையக்கூடியவர்கள் நீங்க. அப்புறம் அனுபவ முயற்சி. எப்பொழுதுமே தொழிலையோ வேலையிலையோ எடுத்த உடனே ஒரு தொழிலை ஆரம்பிக்காதீங்க. அந்த தொழிலை கத்துக்கிட்டு தொழில் ஆரம்பிக்கிறது புகழின் உச்சிக்கே உங்களை கொண்டு போய் விடும். ஆனா அதே நேரத்துல சிரமம் இல்லாத வேலை எதெல்லாம் உலகத்துல இருக்கோ அதுல ஈடுபட்டு பெரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அப்ப புதன் பகவான் அதிபதி அப்படின்னா பரிமாற்ற கிரகம். 10ஆம் வீட்டுக்கும் புதன் பகவான் அதிபதி. அதுபோல தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்டது. அதாவது புத்தகம், பத்திரிகை, மீடியா, கலை, சினிமா, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், தபால், தந்தி, தொலைபேசி, தொலைக்காட்சி, ரேடியோ, இதெல்லாமே புதனுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய தொழில்கள். இது சம்பந்தப்பட்ட தொழில்கள். அது மட்டும் இல்ல, வியாபாரம் உங்களுக்கு நல்லாவே வரும். ஏன்னா வியாபாரம் அப்படிங்கிறது 2 பேர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு 10ஆம் வீடு மிதுனம் வருகிறது. மிதுனம் அந்த சின்னம் பாத்தீங்கன்னா 2 உருவங்கள் இருக்கும். அதனால 2 பேர்களுக்கு இடையே வரக்கூடிய வியாபாரம்லாம் கன்னிராசிக்கு பொருத்தமான ஒரு விஷயம். அதனால வியாபாரத்துல கொடி கட்டி பறக்கலாம். செய்யற தொழில புகழ் அடையிறது யாருன்னா நீங்க தான். முயற்சி பண்ணுங்க. திருமணம் ஆகி ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா குழந்தை பிறந்து அதை விட அபரிதமான வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு. ஆனா கூட்டு தொழில் சிறப்பா இருக்காது. கூட்டு தொழில ஈடுபடாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் தொடர்பு இருக்கு. மறைமுக எதிரிகள் உங்களுக்கு நிறைய இருப்பாங்க. கூட்டு தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் தனியா செய்யுங்க. நீங்களே ராஜா, நீங்களே மந்திரியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொழில அதிகமா யாரையும் நம்பாதீங்க. மிக முக்கிய வேலைகளை தொழில நம்பி கொடுக்காதீங்க. அதே போல சுய உழைப்பு மூலியமா உங்களுக்கு எல்லா வருமானமும் வரும். வீடு வரும், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சுயமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, கணவனாக இருந்தால் மனைவியிடமும், நீங்க மனைவியா இருந்தா கணவனிடமும் அதிக பற்று, பாசம் இருக்கும். அதனாலே இந்த பாசம் எல்லா விஷயத்திலையும் பரவும். ஒரு ஒற்றுமை கிடைக்கும். குடும்பத்துல ஒற்றுமை கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், கோடீஸ்வரி ஆகணும் அப்படின்னா குடும்பத்துடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கணவனுடைய, மனைவியுடைய ஒத்துழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியும். அதனால 10ஆம் வீடு மிக சிறப்பா இருக்கு. கண்டிப்பா உங்களால கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும் அப்படின்னு காட்டுது. அடுத்தது 11ஆம் வீடு லாபஸ்தானம். நீங்க எது செஞ்சாலும் என்ன லாபம் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும், என்ன வெகுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது. 11ஆம் வீடுங்கிறது கனவுகளையும்
ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம். லாபம் அப்படின்னா பண லாபம் மட்டுமல்ல, வாழ்க்கையில நல்ல கணவன் வந்தாலும் அது ஒரு லாபம் தான், நல்ல மனைவி வந்தாலும் லாபம் தான், நல்ல குழந்தைகள் வந்தாலும் லாபம் தான், நல்ல வேலை கிடைச்சாலும் முதல்ல லாபம் தான், நல்ல தொழில் செஞ்சாலும் லாபம் தான். அப்ப இதெல்லாம் லாபம் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் எல்லா வகையிலையும் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னிலை வகிக்கும். நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்னா அது லாபம் தான். அதனால 5ஆம் அதிபதியே 6ஆம் அதிபதியா உங்களுக்கு வருகிறார். கடன் வாங்க தயங்க மாட்டீங்க. எந்த ஒரு லாபத்தையும் அடையணும் அப்படின்னா கடன் வாங்கி தான் நீங்கள் லாபம் அடையணுங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வரும். அப்படிங்கிற எண்ணம் வரும் அதிகமாக. அதுபோல் பெண் நண்பர்கள் அதிகமாக இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா வரக்கூடிய லாபம் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி பெண் நண்பர்களாலேயோ அல்லது ஆண் நண்பர்களாலேயோ உங்களுக்கு அவமானமும் இழப்புகளும் நிறைய உண்டு. இந்த லாபம் அப்படிங்கிறத அங்கே செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மனசஞ்சலம் அதிகமாக இருக்கும். உங்கள் மனசை அடிக்கடி இழக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த பாலினத்தவர்கள் மேல ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அதனால இந்த லாபத்தை சரியான முறையில பெற முடியாம போகும். பெற்றாலும் இழப்பு அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஆண்களால பெண்களால அவமானமும் இழப்பும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கன்னிராசிக்கு உண்டு. அப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா எச்சரிக்கை தான் முக்கியம். எந்த இடத்துலயும் உங்களை எல்லை மீறி செயலிழக்க வைக்க கூடாது, உங்களை மீறி எதுவும் நடக்க கூடாது அப்படிங்கிறது நீங்க உறுதியா இருக்கணும். திருமணத்துக்கு அப்புறம் நல்ல லாபம் கிடைக்கும். சொத்து சேர்க்கறதுல குருவியா இருப்பாங்க உங்களது கணவனோ மனைவியோ. ஆனா அதே நேரத்துல மனைவியாலும் தாயாராலும் அவர்களுடைய உறவினர்களாலும் அவமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதாவது சரியான நேரத்துல உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்க ஆரம்பிக்குது, பணம் அதிகமா வருது, சொத்து அதிகமா நீங்க சேர்க்கறீங்க அப்படின்னா இவர்களால தொல்லைகள் அதிகரிக்கும், தடைகள் வரும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். எந்த அளவுக்கு புகழ் வருதோ அந்த அளவுக்கு அவமானமும் உறவினர்களால தேடி வரும். எச்சரிக்கையா இருங்க. அது உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தடையா வருதுல்ல. இது ஏன் நமக்கு இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா நீங்க கோடீஸ்வர யோகத்தை அடையறதுக்கான வாய்ப்பு தடையாக வருகிறது இந்த விஷயங்கள்லாம். அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுபோல உங்க வாழ்க்கையில 11ஆம் இடம் லாபஸ்தானம். சந்திரன் அதிபதியா வருவார். தொழிலுக்கு புதன் அதிபதி, லாபத்துக்கு சந்திரன் அதிபதி. அப்ப சந்திரன் அதிபதி அப்படின்னா அந்த லாபத்தை சரியான முறையில பயன்படுத்த விடாம கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். சந்திரன் நினைச்சா எல்லாத்தையும் கொண்டு வரலாம், இந்த ஜகத்தையே ஜெயிக்கக்கூடிய வலிமை உண்டு. ஆனா அதே நேரத்துல குழப்பம் அதிகரிக்கும். எதுக்கு நம்ம முதலீடு போடணும், எதுக்கு நம்ம செலவு பண்ணணும், எந்த தொழில் செய்யணும், எதன் மூலியமா நமக்கு லாபம் வரணும், எதெல்லாம் நமக்கு நல்லது எதெல்லாம் கெட்டதுங்கிற கொஞ்சம் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். அந்த குழப்பத்தால சில நட்புகளை இழக்கணும், சில அவமானத்தை சந்திக்கணும். நான் அதை சொன்னது மாதிரி உங்கள் உடல் வெப்பம் அதிகமாகும், அந்த காம இச்சைகள் அதிகம் தோன்றும். அப்ப லாபத்தை அங்கெல்லாம் இழக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். இங்க 2-3 விஷயத்தை மட்டும் நீங்க கவனமா வச்சுங்க. நேர்மை, உண்மை, கட்டுப்பாடு. இந்த 3ஐயும் நீங்க தெளிவா உங்க வாழ்க்கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகத்தை அடையிறது 100% உறுதி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க மிஸ் பண்ண வேண்டியது இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், சபல புத்தி. காம உணர்வை விடுங்க, நேர்மையா நடந்துங்க. ஏன்னா பல விஷயங்கள் உங்களை பொய் சொல்ல வைக்கும், அடுத்தவங்களை ஏமாத்துற சூழ்நிலையை உருவாக்கும். அதுல எச்சரிக்கையா இருங்க. ஆன்மீகத்தை கைவிடாதீர்கள் எந்த சூழ்நிலை காரணம் கொண்டும். ஆன்மீகத்தை கைவிடாம பயணம் செய்யறீங்க அப்படின்னா உங்களாலையும், நீங்க குடிசையில இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு நாள் முயற்சி பண்ணுங்க. உங்கள் ராசிப்படி உங்களாலையும் கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தை அடையணும் அப்படின்னா இந்த விஷயங்களையும் கடைபிடிங்க. முக்கியமா இதை கவனிங்க. ஒரு தொழில் செய்யாதீங்க, ஒரே இலக்கை நோக்கி பயணிக்காதீங்க, ஒரே பாதையில போகாதீங்க. 5-6 தொழில் செய்யுங்க, அதுல 2 தொழிலை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு எது லாபம், அதிக லாபம் கொடுக்கக்கூடியது எது, நஷ்டம் இல்லாத லாபம் கொடுக்கக்கூடியது எது, இந்த 2 விஷயத்தை தேர்ந்தெடுத்துங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா அதே நேரத்துல பல தொழில இறங்கி 2-3 தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு கஷ்ட காலத்துல கூட நம்மளை கைவிடாது. ஒரு தொழில் கைவிட்டாலும் இன்னொரு தொழில் கைவிடாது. அதனால ரியல் எஸ்டேட், பங்கு சந்தை, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள கோடீஸ்வரன் ஆக்கத்துல இந்த திட்டம்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல முன்னாடிலாம் இது இல்ல. இந்த மாதிரியான விஷயத்துல உங்களது சேமிக்கிற பணத்தை முதலீடு செய்யுங்க, கண்டிப்பா கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். சரி, கம்மியான பணம் இருக்கு அப்படின்னா தங்கத்துல, வெள்ளியில நீங்க முதலீடு போடலாம், என்னைக்குமே குறையாது. அதுபோல சேமிப்பு திட்டங்கள்ல பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ இந்த மாதிரி திட்டங்கள்ல முதலீடு போடுங்க. ஏன்னா என்னதான் உழைச்சி சம்பாதிச்சாலும் சேமிக்காம நாம செய்யற செலவு நம்ம வாழ்க்கையில நம்மள முன்னேறவே விடாது. குறிப்பா இந்த ராசி நண்பர்கள்லாம் இந்த விதிமுறையை கடைபிடிங்க. என்னன்னா 50-30-20 இந்த ஃபார்முலா. நமக்கு கிடைக்கிற வருமானத்தை மொத்தமா செலவு பண்ணிடாதீங்க. எப்பொழுதுமே
அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்ப 50-30-20 அப்படிங்கிற விகிதத்துல பிரிச்சுக்குங்க. 50% நமக்கு என்ன தேவையோ அதுக்கு பயன்படுத்திக்கணும். கடன் இருந்தா கடன் அடைச்சிக்கணும். 30% ஒரு முதலீட்டுல போடணும். ஏதோ எதிர்காலத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது மாதிரி, ரிட்டர்ன் வர்றது மாதிரி முதலீடு போடலாம் 30%. அடுத்த 20% இருக்குல்ல, ஒரு சேமிப்பு ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய கடைசி காலத்துல உதவக்கூடிய உயிர் செல்வம். இந்த விகிதத்தை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்க அப்படின்னா கோடீஸ்வரன் ஆகிறதும் உறுதி, புகழ் அடைவதும் உறுதி, கடைசி காலத்துல நிம்மதியா வாழறதும் உறுதி. அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கோடீஸ்வரன் ஆவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமும் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயமும் இல்ல. சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, சில செயல் நம்ம விடாம முயற்சி பண்றோம் அப்படின்னா, நம்ம ராசிக்கேத்த, நட்சத்திரத்துக்கேத்த, லக்னத்துக்கேத்த தொழில் எது, வேலை எது அப்படின்னு கண்டுபிடிச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கோடீஸ்வரன் ஆவது 100% உறுதி. ஆனா நேர்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கடைபிடிங்க. இது என்னுடைய வேண்டுகோள். வாடிய பெயர்களுக்கு நெஞ்சுரம் பார்க்கும் ஆன்மீகம் ஒரு மிகப்பெரிய வழி. எதுல தோல்வி அடைஞ்சாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, வாழ்க்கையே இல்ல, இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இல்ல, நாம ஏழையாகத்தான் இறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி வாய்ப்பு ஆன்மீகம் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா உழைக்காம எதுவுமே யாருக்குமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காது. ஏழை அப்படிங்கிற நிலையில இருந்து செல்வந்தரா மாறணும் அப்படின்னா ஏதாவது வித்தியாசமான திறமை இருக்கணும், புதுவிதமான யோசனை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சுட்டா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். கடின உழைப்பு இது இருந்தா செல்வந்தராக முடியும். இது கூட இன்னொரு விஷயம் வேணும், இது யாரும் நம்புறதில்ல. அதிர்ஷ்டம் நிச்சயம் தேவை. கோடீஸ்வரர் ஆயிருக்காங்கல்ல, அவங்கள விட 100 மடங்கு அதிகமா இங்க உழைக்கிறவங்க இருக்காங்க. ஒரு அதிர்ஷ்டத்தாலதான் அவங்க கோடீஸ்வரனா இருக்கிறதும் இவங்க ஏழையா இருக்கிறதும் வித்தியாசம். அப்ப அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அதிர்ஷ்டம் தான் இந்த ஆன்மீகம். நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு இனிமே நான் கோடீஸ்வரனாக முடியாதா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களையும் கோடீஸ்வரனாக்கும். அதாவது 9 கிரகம், 27 நட்சத்திரம், இதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, நேர்மறையான சக்தி, அதை அதிகரிக்கிறது தான் இந்த பரிகாரத்தினுடைய வேலை. எதிர்மறையை நீக்கி நேர்மையான வழியில நேர்மறையான சக்தியை கொண்டு நம்முடைய கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் இதுல சாதனை படைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது. அது மட்டும் இல்ல, விபத்திலிருந்து, நோயிலிருந்து, குழப்பத்திலிருந்து, தற்கொலை எண்ணத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது இந்த பரிகாரம். அதனால நமக்கு சக்தி வாய்ந்த மனமும் உடல் வலிமையும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரம் சாதாரண பரிகாரம் இல்ல, கர்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய பரிகாரம். எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் சமாளிக்க வலிமை கொடுக்கக்கூடிய பரிகாரம். தீமைக்கு எதிராக 1000 எதிரிகள் வந்து நின்றாலும், 1000 பிரச்சனைகள் எதிரிகளாக வந்து நின்றாலும் கேடயமா உங்களை காக்கக்கூடிய ஒரு பரிகாரங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நல்ல முறையில உழைச்சு வர வருமானத்துல நிம்மதியா வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த கொடுப்புன்னு நமக்கு இருக்கணும். நாம சம்பாரிச்ச பணத்துல நம்ம நிம்மதியா வாழ முடியுமா? அப்படிதான் எல்லாரும் வாழ்றாங்களா அப்படின்னா இல்ல. பல பேர் சம்பாரிச்ச பணத்தையே அபகரிச்சுக்கிறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. அதையெல்லாம் காத்து நம்மளே வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் தெரியுமா? சிவன் தான். சிவனுடைய அருள் விரைவா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மிகச்சிறந்த வழி இந்த சிவ வழிபாடு. இந்த உலகத்துல இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், பொருளை கொடுக்கக்கூடியவர், காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை இந்த காலத்திலிருந்து அந்த காலம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் சிவபெருமான் தான். இதை எல்லாரும் நம்புறதில்ல, உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பரிகாரம் கோடிகளை உங்களுக்கு குவிச்சு கொடுக்கும், அள்ளி கொடுக்கும், பண வரவை அதிகரிச்சு கொடுக்கும். எல்லாரும் கோடிகளை கொட்டணும், பண வரவை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியும் குபேரரையும் வழிபடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழிபாடு. ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த செல்வத்தை அருளும் பாக்கியத்தை, செல்வத்தை காக்கும் யோகத்தை கொடுப்பவர் யார் தெரியுமா? ஈஸ்வரர் தான். அதனால தான் பரமேஸ்வரன், ஈஸ்வரருக்கு இன்னொரு பேரு கோடீஸ்வரர். அதான் 2 பேர் ஈஸ்வரருக்கு உண்டு. அவருக்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் போது எல்லா விதமான பலன்களையும் நமக்கு அள்ளி கொடுப்பார். கர்ம வினையை நீக்க கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய கர்ம வினையை நீங்கணும். மிக மிக முக்கியமானது. அப்ப எளிய முறையில இந்த வழிபாட்டை கடைபிடிங்க. ஈஸ்வரரை மனசார நினைச்சு இந்த பரிகாரத்துல வரக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. இந்த பரிகாரத்தை எப்ப செய்யலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கங்க. வழிபாட்டை தொடங்குற நாள் அமாவாசை, பௌர்ணமி, மாசத்துல 2 நாள் வரும் பிரதோஷ தினம். இந்த 4 நாட்கள்லயும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். அதாவது ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு தொடர்ந்து 48 நாள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. தயவு செஞ்சு நான் கோடீஸ்வரனாக முடியல, நான் இன்னும் ஏழையாகவே இருக்கேன், ஒரு பணங்காசு நிக்க மாட்டேங்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் வாழ்க்கையில மட்டும் அந்த நல்லதே நடக்கல அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. தயவு செஞ்சு செய்யுங்க.
கோடீஸ்வரன் ஆயிட்டோம்னா இந்த உலகமே நம்ம கையில, நாம பிறவி பயனை அடைஞ்சிருவோம். அதுக்கு ஒரே வழி சிவனை வழிபடுறது இந்த பரிகாரம் தான். உங்களை கோடீஸ்வரனாக்கக்கூடிய பரிகாரம் இது. இங்க ஏன்னா லட்சுமி குபேரரை மட்டும் சொல்லாம சிவனை சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே சிவனை வணங்கிதான் கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க, குபேரர் ஆகியிருக்காங்க. எல்லாரும் அப்படின்னா எதை சொல்றோம் தெரியுமா? 33 தேவர்களும் பிரம்மா விஷ்ணு எல்லாரையும் குறிக்கும். எல்லாரும் நான் சொல்ற நேரத்துல வழிபட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல தான் சிவனை சேம நலத்திற்காக வழிபட்டவர்கள். அவரும் அந்த நேரத்துல வழிபட்டு கொண்டிருப்பார் அப்படிங்கறது ஐதீகம். எல்லாரும் சிவனை வழிபடுவாங்க, சிவனும் அந்த நேரத்துல வழிபடுவார் பிரம்ம முகூர்த்தத்துல. அதனால எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வழிபடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இந்த 4 நாட்கள்ல ஒரு நாள் ஆரம்பிங்க, தொடர்ந்து 48 நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. காலையில 3:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எப்ப வேணாலும் எழுந்திருக்கலாம். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு துவைச்ச துணியை உடுத்திக்கங்க. வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. தயவு செஞ்சு பவுடரால மண்ணால கோலம் போடாதீங்க. பச்சரிசி மாவால முருகனுக்கு உகந்த கோலம் போடுங்க. ஏன்னா 33 தேவர்களை நம்ம வீட்டுக்கு நம்முடைய பூஜைக்கு வரவழைக்கிறதுக்காக இந்த கோலம் மங்களகரமா அழைக்கிறது. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு சாமிகளுக்கு, சாமி போட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுங்க, அலங்காரம் செஞ்சீங்க. அதுக்கப்புறம் சிவன் சிலையை வச்சோ அல்லது லிங்கத்தை வச்சோ நீங்க வணங்குறீங்க அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி நீங்க பூஜை செய்யலாம். பால், தயிர், நெய், பஞ்சகவ்யம் இதெல்லாம் அபிஷேகம் கொடுத்து பூஜை செய்யலாம். ஆனா எல்லாரும் அதை வச்சிருக்க மாட்டாங்க அந்த சிலையை. அதனால போட்டோ வச்சிருந்தீங்க அப்படின்னா பொட்டு வச்சு மாலை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு முக்கியமான பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தமான நெய். அத அகல் விளக்குல ஊத்தி வச்சுக்கோங்க, தீபம் ஏத்திக்குங்க. அப்புறம் பஞ்சகவ்யத்தால தயாரிச்ச அகர்பத்தி, விளக்கு, சாம்பிராணி இதெல்லாம் வீடு முழுவதும் ஏத்தி பரவ விட்டுக்குங்க. பூஜை அறையில ஏத்தி வீடு முழுவதும் பரவணும். உங்களுக்கு சுத்தமான நெய் கிடைக்கல, இந்த பஞ்சகவ்ய பொருட்கள் கிடைக்கல, முக்கியமா பச்சை கற்பூரம் தேவை, அதையும் தாம்பலத்துல வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை கொளுத்துங்க. இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், குட் பேபி. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களோ, உணவுப் பொருட்களோ அல்லது ஆரோக்கியத்துக்கான பொருட்களோ வாங்கிக்கிங்க. அப்படி நெய்யால தீபம் ஏற்றிட்டு முதல்ல 48 நாள் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு விநாயகரை வணங்கிங்க. அப்புறம் குலசாமியை வணங்குங்க, இஷ்ட தெய்வத்தை வணங்கிங்க. நீங்க ஏத்தின விளக்குக்கு முன்னாடி கண்ணை மூடி உட்காந்துருங்க. ஒரு சால்வை மாதிரி ஏதாவது துணி போட்டுக்குங்க கீழே, அது மேல உட்காந்துட்டு கண்ணை மூடி சிவபெருமான நினைச்சுக்குங்க. நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். எல்லா மந்திரம் மாதிரியும் 18 முறை, 21 முறை, 54 முறை அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 48 நாளும் ஒவ்வொரு நாளும் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி கட்டாயம் முடியுங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் வச்சு வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இப்படி 48 நாள் செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும். இது 100% அனுபவத்துல சொல்லக்கூடிய விஷயம். இது உங்களால முடியாது அப்படின்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். ஆனா கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையே வேற லெவல்ல. இந்த 48 நாள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாரே நீங்க அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிருங்க. 10-15 நாட்கள் முடியும் போதே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால 48 நாளும் தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப எளிய பரிகாரம். முக்கியமா கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு பாருங்க, 100% இது பலிக்கும். இன்னைக்கு பரிகாரங்கள்லாம் பலிக்காததுக்கு காரணம் முழுமையான ஈடுபாடு, தன்னம்பிக்கை, சுத்தமான தரமான பொருட்களை பயன்படுத்தாது, எங்கேயோ வாங்கி எதுக்கோ பயன்படுத்துறது. இதுதான் முக்கியமான காரணம் நம்முடைய பரிகாரங்கள் ஜெயிக்காததுக்கு காரணம். அதனால தரமான சுத்தமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது மாதிரி நம்பிக்கையோட இதை செய்யுங்க. பெண்கள்லாம் அந்த 3 நாள் 4 நாள் வீட்டை விட்டு ஒதுங்கும் போது அந்த நாட்களை விட்டுட்டு அடுத்து நீங்க கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 48 நாள் தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கும் உங்களால. நல்லா இதை மட்டும் மனசுல வச்சுங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா குடும்ப செலவுக்கு நாம சம்பாதிக்கிற பணம் செலவாயிடும். பிள்ளைகளுடைய கல்விக்கு, உணவுக்கு, வாழ்ற வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நமக்கு சரியா இருக்கும். அதே மீறி கோடீஸ்வரனா ஆகணும் அப்படின்னா பகல் நேரத்துல மாத சம்பளமும் மாலை நேரத்துல சொந்த தொழிலும் செய்யணும். ஒரு நேர்மையான மனுஷன் இப்படி இரவும் பகலும் பல ஆண்டா கஷ்டப்பட்டாதான் குடும்பத்துல கோடீஸ்வரன் ஆக முடியும். உழைப்பு மட்டும் இல்ல, சொந்த விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்யணும். அப்பதான் கோடீஸ்வரன் ஆக முடியும். கோடீஸ்வரன் ஆகி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல சத்து இருக்காது, வயசாயிடும். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம கோடீஸ்வரன் ஆகி இருப்போம். ஆனா இதெல்லாம் அனுபவிக்க உடம்புல சக்தி இல்ல, இருக்காது. அப்படிங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் மகிழ்ச்சியா வாழணும்னா கோடீஸ்வரர் ஆகணும். கோடீஸ்வரர் ஆகணும்னா மகிழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.